இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பஃப் ஸ்டிச் யூஸ் பண்ணி எப்படி ஒரு கண்டினியூஸ் பேட்டர்ன் மாதிரி போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து ஒரு டைப் தான். இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பஃப் ஸ்டிச்சஸ்க்கு நடுவில் வந்து கொஞ்சம் கேப் அதிகமாக விட்டு இல்லை வேற ஒரு பின்னல் போட்டு இன்னும் வித்தியாசமாக உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து பேட்டர்ன் உருவாக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து நார்மலாக ஒரு த்ரெட் எடுத்து எப்பவும் போலவே நான் வந்து ஒரு ஸ்லிப் நாட் போட்டு ஆரம்பிக்கிறேன். ஒரு ஸ்லிப் நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் செயின் ஸ்டிச்சஸ் போட்டுக்கிறேன். ஸோ சும்மா போட்டு காட்டுறதுக்கோசரம் ஒரு 10 செயின் ஸ்டிச்சஸ் இங்கே நான் போட்டுக்கிறேன். போட்டேன். இந்த பேட்டர்னுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரோ வந்து சிங்கிள் கிராஷே, அடுத்த ரோ தான் நீங்கள் வந்து பஃப் ஸ்டிச் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அதனால நான் என்ன பண்ணுறேன், ஃபர்ஸ்ட் ரோ வந்து சிங்கிள் கிராஷே நான் போட போகிறேன். ஸோ சிங்கிள் கிராஷேக்கு ஃபர்ஸ்ட் ரோ ஃபுல்லாகவே நான் சிங்கிள் கிராஷே தான் போட போகிறேன். ஸோ இது மாதிரி நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக போட்டே வரணும். இது எதனாலேன்னு பார்த்தீங்கன்னா பஃப் ஸ்டிச் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சைடு மட்டும்தான் உங்களுக்கு வந்து பல்ஜான மாதிரி இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி ஆல்டர்னேட் ஸ்டிச்சஸ் நான் போடுறோம். ஸோ ஒரு ரோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நான் வந்து சிங்கிள் கிராஷே போட்டேன். அதுக்கப்புறம் நான் ஒர்க் திருப்பிட்டு ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கிறேன். பஃப் ஸ்டிச் ரோவில் பார்த்தீங்கன்னா ஒரு பஃப் ஸ்டிச் போட்டால் அடுத்தது வந்து உங்களுக்கு சிங்கிள் கிராஷே தான் போடணும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஆரம்பிக்கும் போது சிங்கிள் கிராஷே போட்டுக்கிறேன். அடுத்த பின்னலில் பார்த்தீங்கன்னா நான் பஃப் ஸ்டிச் போட போகிறேன். ஸோ பஃப் ஸ்டிச் போடுறதுக்கு நான் செப்பரேட் வீடியோவில் போட்டிருக்கேன், அதை பாருங்கள். ஸோ 5 தடவை ஒரே லூப்புக்குள்ளார இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு தடவை நூல் சுற்றி லூப்புக்குள்ளார விட்டு வெளியே எடுக்கணும். இது மாதிரி 5 தடவை நம்ம ஒரே லூப்லேயே ரிப்பீட் பண்ணணும். ஸோ 3 தடவை போட்டிருக்கேன் நான். அப்போது இந்த மாதிரி 5 தடவை எடுத்ததுக்கப்புறம் நார்மலாக பஃப் ஸ்டிச்சுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி த்ரெட்டை வந்து எல்லா லூப் வழியாக விட்டு எடுத்துக்கணும். எடுத்துட்டு இங்கே வந்து ஒரு செயின் ஸ்டிச் போடுவோம். ஆனால் இந்த கேஸில் இந்த மாதிரி பேட்டர்ன் மாதிரி போடும்போது என்ன பண்ணணும்னா, இப்போ வந்து நீங்கள் இந்த ஸ்டிச்சில் பஃப் ஸ்டிச் போட்டிருக்கீங்கன்னா அடுத்த ஸ்டிச்சில் வந்து ஒரு சிங்கிள் கிராஷே போடணும். ஸோ விட்டு ஒரு சிங்கிள் கிராஷே நான் போடுறேன். ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ சிங்கிள் கிராஷே போட்டோம், அதனால் அடுத்த ஸ்டிச்சில் வந்து நீங்கள் வந்து பஃப் ஸ்டிச் போடணும். ஸோ பஃப் ஸ்டிச் போட்டுட்டு இந்த மாதிரி எல்லா லூப்ஸ் வழியாகவும் நீங்கள் த்ரெட்டை வெளியே எடுத்ததுக்கப்புறம் இங்கேயே நீங்கள் வந்து செயின் போடாமல் அடுத்த ஸ்டிச்சுக்குள்ளார விட்டு ஒரு சிங்கிள் கிராஷே நீங்கள் போடணும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் பஃப் ஸ்டிச் வரும். ஸோ இதே மாதிரியே நீங்கள் கண்டினியூஸாக போட வேண்டியதான். ஸோ என்ன பண்ணுறோம், ஒரு பஃப் ஸ்டிச் போடுறோம். ஒரு பஃப் ஸ்டிச் போடுறோம். ஸோ நூல் சுற்றி எல்லா லூப் வழியும் வெளியே எடுத்துட்டு அடுத்த லூப்புக்குள்ளார விட்டு ஒரு சிங்கிள் கிராஷே போடணும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பஃப் ஸ்டிச் பேட்டர்ன் கிடைக்கும். ஸோ இதே மாதிரி தான் இப்போ ஒரு ரோ ஃபுல்லாக நான் வந்து பஃப் ஸ்டிச் போட்டுட்டு அடுத்த ரோ பார்த்தீங்கன்னா நான் வந்து சிங்கிள் கிராஷே போடணும் நான். ஸோ ஃபர்ஸ்ட் ரோ நாம் என்ன பண்ணோம், சிங்கிள் கிராஷே போட்டோம். செகண்ட் ரோ வந்து பஃப் ஸ்டிச் ரோ போடுறோம். ஸோ தேர்ட் ரோ வந்து உங்களுக்கு சிங்கிள் கிராஷே ரோ வரும். ஸோ இந்த ரோ ஃபுல்லாக நான் போட்டு முடிக்கிற பஃப் ஸ்டிச்சஸை இங்கே சும்மா உங்களுக்கு காட்டுறதுக்கோசம் நான் என்ன பண்ணுறேன், கடைசியில் வந்து வெறும் சிங்கிள் கிராஷே போட்டு நான் இந்த இடத்துல முடிச்சுக்கிறேன். ஸோ
இதுக்கு முன்னாடி ரோ வந்து நம்ம வந்து பஃப் ஸ்டிச் போட்டோம், அதனால் பார்த்தீங்கன்னா அடுத்த ரோ ஃபுல்லாகவே நீங்கள் சிங்கிள் க்ராஷே தான் போடணும். இதே மாதிரியே நீங்கள் ரிப்பீட் பண்ணிட்டே போகணும். சிங்கிள் க்ராஷே, அதுக்கப்புறம் பஃப் ஸ்டிச் ரோ, அந்த மாதிரி நீங்கள் ரிப்பீட் பண்ணிட்டே போகணும். ஸோ போட்டு பாருங்கள், ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.